அப்ப இந்த படத்துல நீங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுல என்னதான் ஆக்ஷன் இருந்தாலும் அந்த ஆக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த எமோஷன், ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இந்த டிராமா நிறைய இருக்கும். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா நிறைய பண்ணுவாரு கார்த்தி சுப்ராஜ். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உதவுவாங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் சார் இருக்காரு, நாசர் சார் இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் ஒரு சீன்ல வந்து ஆக்ஷனை சும்மா அப்படி போற பக்கத்துல பண்ணிட்டு போறவங்க கிடையாது. இன்னொன்னு சும்மா ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு அவங்க தேவையும் கிடையாது. நாசர் சாரும் பிரகாஷ்ராஜ் சாரும் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் ஃபைட் பண்ணிட்டு போறதுக்கா, இல்ல சும்மா ஒரு டான் வந்துட்டு சும்மா கலர் ட்ரெஸ் போட்டு சுத்துறதுக்கு அவங்க தேவை கிடையாது. அந்த சீனுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இல்ல அப்பதான் அவங்க தேவைப்படுவாங்க. ஆமா. அப்ப அவங்க வராங்கன்னா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் எதுவுமே தான். அது ஐடியாவா உங்களுக்கு ஏதோ நார்மலா மாதிரி தெரியலாம். இவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும்போது அப்ப அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் பண்ண போறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஜெயராம் வர லுக் அண்ட் ஃபீலாக ஜெயராம் வேற மாதிரி இருக்காரு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து உட்கார்ந்து சிரிக்குது, வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு, யாருன்னு தெரியல. புதிய ஆர்டிஸ்ட் பயங்கரமா இருக்காரு. இல்ல பழைய ஆர்டிஸ்ட் யாராச்சும் மேக்கப் போட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. ஜோர்ஜ் ஜார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட்ங்க அவர். வேற மாதிரியா ஜெகமே தந்திரத்தை தமிழ்ல ஃபர்ஸ்ட் இவர் தான் கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவரால் தக் லைஃப்ல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் பண்றாரு. ஸோ இந்த படம் வருது, அவரோட ரோலும் ரொம்ப வெறித்தனமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சூர்யாவுக்கு அப்புறம் இந்த படத்தை ரொம்ப பேசப்படக்கூடிய ரோல் அவரோட ரோல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.